ஸ்போர்ட்ஸ் லவருக்கு லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே செம்ம ட்ரீட்டா இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு மேட்ச் தவிர எல்லாமே நல்லா தான் போச்சு. இந்தியா ஆப்கானிஸ்தான் நல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நியூசிலாந்து விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து நான் நியூசிலாந்து தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நியூசிலாந்து தான் ஜெயிச்சது. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஏ விசஸ் இந்தியா ஏ, அதுல வந்து சூரியவன்ஷி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்தியா ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் நடந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாக்கி உமன்ஸ் ஹாக்கி நேஷன் சொல்லிட்டு நியூசிலாந்து நடந்துச்சு. அங்கேயும் நம்ம நியூசிலாண்டை பீட் பண்ணி ஃபைனல்ல நம்ம தான் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல நேத்து நடந்த ஃபுட்பால்ல என்னோட ஃபேவரட் ஸ்பெயின் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். 4-0 நல்லாவே ஜெயிச்சாச்சு. ஸோ என்ன ஒண்ணு நெகட்டிவா போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இது நடக்கிறது பாதி பேருக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஃபா வேர்ல்டு கப் வந்து பெரிய ஒரு டோர்னமெண்ட்ன்றதுனால இது கொஞ்சம் தெரியாம இருக்கு ரொம்ப பேருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். நெதர்லாண்டையும் ஜெயிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டோம். ஸோ 3வது மேட்ச் நேற்று அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, நல்ல ஒரு டீமு. பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்லதான் கேச்சஸ் வின் மேட்சஸ். ஸோ அந்த கேப்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரு, அந்த பிளேயரோட 2 கேட்சை வந்து ராதா யாதவ் தவற விட்டதுனால நம்ம மேட்ச் அங்கேயே விட்டுட்டோம். பட் எனிவே அந்த பிளேயரோட இன்னிங்ஸ் வந்து வேற லெவலா இருந்தது. நமக்கு அந்த குரூப்ல இருக்கு இன்னொரு சேலஞ்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. கண்டிப்பா நம்ம டீம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஹாட்ஸ்டார்ல நடக்குது, நீங்க கண்டிப்பா போய் மேட்ச பாருங்க. நம்ம இந்தியன் மென்ஸ் டீம் எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி உமன்ஸ் டீமே சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய பேசலாம்.